ஹாய், திஸ் இஸ் பிரியதர்ஷினி. வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வரக்கூடிய சைக்காலஜியில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்? அனாலஜி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சம் பார்க்கலாம். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க? 12:156:15 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இருக்குது, 156 அப்படிங்கிறது இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 15 இருக்குது. அடுத்து கொஸ்டின் மார்க், இதுதான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். 12 எப்படி எடுத்திருக்காங்கன்னா 12 ஸ்கொயர் அப்படிங்கிறது 144. ஸோ அதோட +2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 156. ஸோ நெக்ஸ்ட் அப்போ நம்ம 15 ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 225. ஸோ இதோட 15 திரும்பி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 240 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 240. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 12:132:11 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இருக்குது, 132:11. ஸோ இதான் கொஸ்டின் மார்க்கு. இந்த 12 எப்படி வந்திருக்கும்? 12 ஸ்கொயர் அப்படிங்கிறது 144. இதில் -12 பண்ணோம் அப்படின்னா 132 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 11 ஸ்கொயர் அப்படிங்கிறது 121. ஸோ இதில் -11 போட்டோம்னா 110. ஸோ இங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1728 ரேஷியோ 12:2197 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 12 கியூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1728. அப்போ 13 கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2197. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 13. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 62 இருக்குது, 145:194 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8 என்ன போடுவோம் அப்படின்னா 64ன்னு போடுவோம். ஸோ -2 போட்டோம் அப்படின்னா 62. ஸோ நெக்ஸ்ட்டு 145 இருக்கு இல்லையா? இந்த 145க்கு நம்ம என்ன பண்ணோம்னா 12 ஸ்கொயர் அப்படின்னா 144 +1 போட்டோம் அப்படின்னா 145. ஸோ இந்த ஆங்கிளில் தான் இதை நம்ம போட போகிறோம். 14 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 196. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? -2. அதே மாதிரி இங்கே -2 போட்டோம் அப்படின்னா 194. நெக்ஸ்ட்டு 18 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 324. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? +1. அப்போ இங்கே நம்ம +1 போட்டோம்னா 325. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 325. நெக்ஸ்ட்டு 5:100:7. ஸோ 5ஓட ஸ்கொயர் 25. 25 × 4 100. நெக்ஸ்ட்டு 7ஓட ஸ்கொயரு 49. 49 × 4 196. இங்கே ஆப்ஷனில் இருக்காது, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 196 அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 102:52 ரேஷியோ 84 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது 52 இருக்குது இல்லையா? இப்போ 52 × 2 அப்படின்னு போட்டால் 104. இதோட -2 போட்டோம் அப்படின்னா 102. ஸோ அதே மாதிரியே ஆப்ஷனில் 43 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 43ல் பார்த்தோம் அப்படின்னா 43 × 2ன்னு போட்டோம் அப்படின்னா 3 2 6 4 2 8. இதோட -2 போட்டோம் அப்படின்னா 84. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருது? 43. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 43. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 23:72 கொடுத்துருக்காங்க, டபுள் கொடுத்துருக்காங்க, 38னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 23 இருக்குது, 23 × 3ன்னு போட்டோம் அப்படின்னா 3 9 3 2 6. இதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா +3 போடுறோம். அப்போ 72 அப்படிங்கிறது வருது. சேம் கான்செப்ட் 38ன்னு இருக்குது, × 3 போடுறோம். 8 3 24, பேலன்ஸ் 2, 3 9 10 11. இதோட +3 போட்டோம் அப்படின்னா 117. இங்கே இருக்க ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 23:29:37 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், நம்ம செம்மையை ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல. 45 47 51 இது எல்லாமே 3 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 41 மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 41. நெக்ஸ்ட்டு 8:28:27 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ 2 கியூப் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? 8ன்னு சொல்லுவோம். 3 கியூப் +1 அப்படின்னு என்ன சொல்லுவோம்? 28. ஜஸ்ட் 3 கியூப் மட்டும் என்ன சொல்கிறோம்? 27. அப்போ இதை பார்த்து போட்டிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் இதை பார்த்து நம்ம போட போகிறோம். அப்போ 4 கியூப் அப்படின்னா 64 +1 போட்டால் 65. ஸோ அப்போ ஆப்ஷன் 65. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஸோ 3:30:6 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 3 இருக்குது இல்லையா, 3 கியூப் அப்படின்னா 27, அதோட ப்ளஸ் 3 போட்டோம் அப்படின்னா 30, 6 கியூப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 216. ஸோ அதோட ப்ளஸ் 3 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 219. ஸோ இங்கே வந்து 6 போட்டுக்கோங்க, இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கே 3, இங்கே 6 போட்டிங்கன்னா இங்கே 6. ஸோ போட்டோம் அப்படின்னா 222 வரும். ஸோ அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 3யை 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்னா 243 வரும். அதே மாதிரி 5வை 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 3125 அப்படிங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். (32 is to 13 is to 47 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 3யோட ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தா 9, 2வோட ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தா 4. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 13. அதே மாதிரி 4ஓட ஸ்கொயர் என்னன்னு பார்த்தா 16, 7ஓட ஸ்கொயர் என்னன்னு பார்த்தா 49. ஸோ 9 எவ்வளோ வரும், 15 வரும். பேலன்ஸ் ஒன்று 65. ஸோ 65 ஆப்ஷன் ஏ இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். யூஎஸ் என்ன டாலர், ஜப்பான்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜப்பானோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா என். அடுத்த கொஸ்டின். ஓடோமீட்டர் அப்படின்னா இயக்கம், ஓடோமீட்டர்னா மோஷன். அம்மீட்டர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மீட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மின்னோட்டம். ஸோ நெக்ஸ்ட். ஃப்ராக் கொடுத்துருக்காங்க, டவ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது ஏபிசிடி தான். எம் வரைக்கும் எழுதிக்கோங்க, அப்போ தான் இங்கே 13 லெட்டர் முடியும். திரும்பி ஸோ 13 மொத்தமாக 26 லெட்டர் எழுதியாச்சு. இப்போ எஃப் பாருங்க. எஃப் அப்படிங்கிறது எத்தனை லெட்டராக இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஸோ போட்டாச்சு. இப்போ ஃப்ராகில் எஃப் எங்கே இருக்குன்னு பாருங்க. எஃப் அப்படிங்கிறது 6th லெட்டராக இருக்குது. கரெக்டாக எல்லாத்தோட முன்னாடி 2 சேர்த்துருக்காங்க, அப்போ 26. நெக்ஸ்ட் ஆரோட லெட்டர் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 18வது லெட்டராக இருக்குது. கரெக்டாக இப்போ இதுக்கு முன்னாடி 2 சேர்த்தா இது என்னவா இருக்கும், 38ஆக இருக்கும். அப்போ 38 இப்படி தானே இதை எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டவு டேரெக்டாக பார்த்தலாம். டி, டிங்கிறது எத்தனை லெட்டராக இருக்குது, 4th லெட்டராக இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும், 2ங்கிறத சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஓ, ஓங்கிறது இங்கே எத்தனை லெட்டராக இருக்குது, 15 லெட்டராக தான் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 2 சேர்த்தோம் அப்படின்னா இது என்னவா இருக்கும், 35. ஆப்ஷனில் 24 35 எங்கே இருக்குது, இது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். IKMO அப்படின்னா SUWOன்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேர் அப்படின்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. IKMOன்னு இருக்கு, நெக்ஸ்ட் SUWOE, அதே மாதிரி CARE தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாமா. ஸோ கவனிங்க. ஐலேருந்து 10வது லெட்டர் எஸ், கேலேருந்து 10வது லெட்டர் யூ, எம்லேருந்து 10வது லெட்டர் டபிள்யூ, ஓலேருந்து 10வது லெட்டர் ஒய், அதே மாதிரி சிலேருந்து 10வது லெட்டர் எம், ஏலேருந்து 10வது லெட்டர் கே, ஆர்லேருந்து 10வது லெட்டர் பி, சிலேருந்து 10வது லெட்டர் ஓ. அப்போ எல்லாமே 10 லெட்டர் டிஃப்ரென்ஸில் எடுத்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து MKBO. நெக்ஸ்ட் கொஸ்டின். எர்த் அப்படின்னா ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க, பூமினா நீல கலர் இருக்கும், மார்ஸ் என்ன கலர் இருக்குன்னு கேட்குறாங்க. மார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரில் இருக்கும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிவப்பு அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கார்போஹைட்ரேட், ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அரிசி வந்து கார்போஹைட்ரேட்டு. ஸோ மில்க்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மில்க் அப்படின்னா வந்து நமக்கு புரோட்டீன், புரதமாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேனா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேனா அப்படின்னா ரைட்டர், ஸோ எழுதுதல். அப்போ நைஃப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நைஃப் அப்படின்னா வந்து வெட்டுதல் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹைட்ரோமீட்டர், ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிறது எதை நம்ம பேஸ் பண்ணோம்னா ஈரப்பதத்தை பேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேரோமீட்டர், பேரோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர், அழுத்தத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பேரோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 361 இஸ் கொஸ்டின் மார்க்கு 553 7 கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்களேன்.
ரூட் 361 அப்படிங்கிறது எதோட ரூட்டுன்னு பார்த்தோன்னா 19ஓடது. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 19. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 235 ஈஸ் டு 25 ஸ்கொயரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 123 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். இங்கேருந்து என்ன எடுத்திருக்காங்க, ஒரு 3யை விட்டுட்டு இங்கே 25 எடுத்திருக்காங்க. இப்போ நம்மளும் இங்கே 2 விட்டுட்டு என்ன எடுக்க போகிறோம்னா 13 எடுக்க போகிறோம். அப்போ இங்கே 13 இருக்குது 30 ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1/7 சமமான பின்னம்னா என்னன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இப்போ 1/7 நல்லா கவனிங்க. ஆப்ஷனில் என்ன எடுத்துக்கலாம், 7/49 எடுத்துக்கலாம். இதை கேன்சல் பண்ணி என்ன கிடைக்கும், 1 7 7 49 கிடைக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 1/7 தான் கேட்குறாங்க. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் சி 7/49. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 இலக்க எண்களில் மிகப்பெரிய பகா எண். டைரக்ட் கொஸ்டின், இதை மெமரி பண்ணிக்கோங்க. 97. ஸோ 97 அப்படிங்கிறது 2 இலக்க எண்களில் மிகப்பெரிய பகா எண். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 முடிஞ்சிருக்கு, இங்கே 7 முடிஞ்சிருக்கு, இங்கே 1 முடிஞ்சிருக்கு, இங்கே 9 முடிஞ்சிருக்கு. இது ஆல்ரெடி 3ஆம் வாய்ப்பாலே கேன்சல் ஆகும், 9ஆம் வாய்ப்பாலே கேன்சல் ஆகும். ஆனால் 7ங்கிறது தான் ஒரே வாய்ப்பால கேன்சல் ஆகக்கூடிய பகா எண். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 97. நெக்ஸ்ட் கொஸ்டின் 22,46,951 அப்படிங்கிற எண்ணில் 6 என்ற எண்ணுடன் இடம் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எல்லாமே ஸ்கூலில் படிச்சிருப்போம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம்னு. இப்போ 6க்கு நேரம் என்ன இருக்குது, 1000னு இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 1000. ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைனோசி வரிசைப்படி 6வது உறுப்பிற்கும் 5வது உறுப்பிற்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 3. இது டைரக்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 78,794 ஆயிரங்களுக்கு முழுமையாக்கினால் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 78,794ன்னு இருக்குது. இதை நம்ம முழுமையாக்க போகிறோம். என்னவா முழுமையாக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 1000 முழுமையாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட ஆன்சர் என்னவா வந்துடும், 79,000 வந்துடும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முழு எண்களின் கூட்டல் அப்படிங்கிறது சமணி பூச்சின்னு சொல்லியிருக்காங்க. முன்னி இல்லாத ஒரு முழு எண் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எவை இரட்டை பகா எண்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரட்டை பகா எண்கள் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுல வந்து செகண்ட் நம்பர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். 1 3, இங்கே என்ன கொடுத்துருக்கு 7, இங்கே வந்து 9, இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது 3. இந்த 3 9 ஆல்ரெடி திரும்பி 7 கேன்சல் ஆகும், 3 வாய்ப்பால கேன்சல் ஆகும். அப்போ இது பகா எண் கிடையாது. அப்போ கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி 23 29. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 0.33யோட விகிதமுறு எண் ரேஷனல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் நம்ம யோசிக்கவே கூடாது, 1/3 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் the unit digit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 23ஓட கியூப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 37ஓட கியூப் கொடுத்துருக்காங்க. இதோட 1ஆம் இலக்க எண் வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 3ல் முடிஞ்சால் இதோட ஆன்சர் 7 தான் இருக்கும், 7ல் முடிஞ்சால் இதோட ஆன்சர் 3 தான் இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 10. நமக்கு தேவை இது 1, இது 10, இது 100, 1000 போயிட்டே இருப்போம். 1ஆம் இலக்க எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குது, 0 அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 மற்றும் 2.5 என்ற எண்களுக்கு இடையான உள்ள விகிதமுறா எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்களேன். √5ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.246ன்னு வரும். கரெக்டா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 2க்கும் 2.5க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்னவா தான் இருக்கும், √5 தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 7 இருக்கு, 105 இருக்கு. இதோட 1ஆம் இலக்க எண் என்னன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 105 இருக்கு இல்லையா, இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 2 10ன்னு வரும், கேன்சல் பண்ணிட்டோம். திரும்பி 5 கீழே எடுக்கிறோம், 2 2 4ன்னு வரும். திரும்பி பேலன்ஸ் என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். அப்போ இந்த 7க்கு 105ல் கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன கடைசியாக இருக்குது, 1. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதான், 7 தான் ஆன்சர். ஸோ அப்போ சிக்கு என்ன ஆன்சர், 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6:252 கேட்டிருக்காங்க. ஸோ 6:252 8 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 6ஓட கியூப் என்ன, 216.
6ஓட ஸ்கொயர் என்ன 36, ரெண்டையும் ஆட் பண்ணால் 252ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி தான் 8ஓட க்யூபு, அதே மாதிரி 8ஓட ஸ்கொயர். 8ஓட ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 64 நமக்கு வரும் அப்படின்னா 512 வரும். 8ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 64, ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 576. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இந்த சமுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமா மாரா சீட்டா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ராமா இருக்கு, மாரான்னு இருக்கு, அதாவது இதை உல்டாவாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் சீட்டா வேணா எழுதிக்கலாம், டிசானே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ TISA அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நம்ம உல்டாவாக எடுத்து எழுதுறோம் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு M எடுத்துருக்காங்க, அடுத்து A எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் R எடுத்திருக்காங்க, A எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம T எடுத்துட்டு I எடுத்துக்கணும், அப்புறம் S எடுத்துட்டு A எடுத்துக்கணும். அப்போது டிசா. ஸோ அடுத்த கொஸ்டின், PQRS. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PQRS OOQQ கொடுத்துருக்காங்க, DEFG என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரக்கூடிய நம்பர் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா BBDD. என்ன காரணம்னு பாருங்கள், A B C D E F G H I J K, நெக்ஸ்ட் வந்து L M N O P Q R S T U V W X Y Z. ஓகேவா? இதில் என்ன எடுத்திருக்காங்க, Pக்கு Q எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்காங்க, R Sன்னு எடுத்திருக்காங்க. இப்போ Pக்கு Qனா Pக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன எடுத்திருக்காங்க, 00ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே Qக்கு முன்னாடி இருக்க வேல்யூன்னு சொல்லி இதை எடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்போ நம்மளும் எப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னா DEFG, Dக்கு முன்னாடி இருக்கக்கூடிய B. ஓகே, சியா? ஸோ CEE இந்த சமுக்கான ஆன்சர். இப்படி தான் நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். அடுத்த கொஸ்டின், ட்ராட்டுன்னு இருக்குது, கார்டுன்னு இருக்குது. ஸோ 20வது லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 1, டிக்கு வந்து 18வது லெட்டர். அதே மாதிரி ஜிக்கு பார்த்தீங்கன்னா 7வது லெட்டர் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆப்ஷனில் 7 இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஹோட்டலையும் மேக்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட PDF பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.